எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த யுத்தத்தில் எவ்வளவோ அழிவுகளை பார்த்தோம். நாங்கள் அதை நான் படிக்க எங்களுடைய போராளிகளுக்கு சொல்கிறேன். நான் இப்போ கூட சிங்கள மக்கள், அதாவது இப்போ சிங்கள அரசியல் தலைமைகள் இப்போ எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறதுன்றது, அதாவது நாங்கள் அடிவண்டி களைச்சி வந்திருக்கிறோம், களைச்சி போயிருக்கிறோம். அவர் அடித்து களைச்சி போட்டு பேச்சுக்கு வந்திருக்கிறார்கள். எங்கேயாவது அடி வேண்டினவன் தான் கலைப்பான், இவர் அடித்தே களைத்து போட்டு இப்போ வந்திருக்கிறார்கள். அப்போ இதில் உண்மையான இதைத்தான் நான் அவர்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். வீணாக அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஜாழ் மண்ணில் அவர்களுக்கு சின்ன துண்டு நிலம் கூட இல்லை. அப்போ சம்பந்தமே இல்லாத இடங்களுக்குள்ள வந்து தங்களை வீணாக அழித்து கொண்டிருக்கிறோம். இதால் அவையோட பொருளாதாரம் கிட்டத்தட்ட அவைகளுடைய வாழ்க்கை எல்லாமே நாசமாகுது. உண்மையில் 2 பேருமே சந்தோஷமாக பிரிஞ்சுட்டா 2 பேரும் நல்லா இருக்கிறான். ஆனால் இதே அவர்கள் விளங்காத வரைக்கும் அவர்களை இப்போ கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். வழியே எனக்கு சிங்கள மக்களில் எந்தவித கோபமும் இல்லை. அவர்களுடைய தவறால் அவர்களே அனுபவிக்க